இந்த கிரெடிட் கார்டுன்றது ஒரு பிளாஸ்டிக் கார்டுங்க. அதில் ஒரு மேக்னெட்டிக் சிப்பு இப்போதைக்கு இருக்குது, ஒயர்லெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எதற்கு அப்படின்னாக்கா நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கு. அது ஆன்லைனில் பண்ணலாம், ஆஃப்லைனில் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, டெபிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம பணம் போட்டால் தான் அந்த பணத்திலிருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும், பே பண்ண முடியும். கிரெடிட் கார்டு அப்படின்றது ஆல்ரெடி அந்த கார்டில் பணம் ஒரு குறிப்பிட்ட அளவு போடப்பட்டிருக்கு. அதை கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுக்குற போது உங்களுடைய பேர், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா, உங்கள் வயசு, நீங்கள் கல்யாணம் ஆகிட்டீங்களா, சிங்கிளா, உங்களுடைய வருடாந்திர சம்பளம் சொல்லியிருப்பீங்க, உங்களுடைய கம்பெனியோட பேர். ஏன்னா இப்போ ஏ கிரேட் கம்பெனி, சி கிரேட் கம்பெனி, பி கிரேட் கம்பெனிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஆதார் நம்பர் கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி ஏஐ தான் டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? எல்லா ஃபேக்டர்ஸையுமே பார்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுடைய பேன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த இடத்துல நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க, அதை கரெக்டாக கட்டியிருக்கீங்களா இல்லையா, எவ்வளவு ஸ்கிப்பாக இருக்குது, எவ்வளோ பேமெண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பேமெண்ட் ஆன் டைமுக்கு கட்டியிருக்கீங்க, எந்த பேங்க்கில் எவ்வளோ லோன் வச்சுருக்கீங்க, உங்கள் சம்பளத்துக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டுக்கும் எவ்வளவு அந்த லிமிட்டை செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த ஏஐ ப்ராசஸ் பண்ணி ஒரு லிமிட்டு நமக்கு தருவாங்க. அதுதான் நம்மளோட கிரெடிட் லிமிட். அந்த கார்டில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாவோ இல்லை 1 லட்ச ரூபா கிரெடிட் லிமிட்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு இயர்லி ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்கும். அது $399, $499, $599, $699 சொல்லிட்டு அந்த கார்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆஃபர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது பேங்க்குக்கு தகுந்த மாதிரியுமே மாறும். அதை வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டை ப்ளஸ் ஜிஎஸ்டியை நம்ம கட்டணும். ஆர் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வருஷம் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணி ரீபே பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபீஸ் கூட கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸும் நிறைய இடங்களில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுனா ஆல்ரெடி அந்த கார்டில், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணம் லோட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த லோட் பண்ண கார்டை தான் நம்மக்கிட்ட தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைன், ஆஃப்லைனில் பே பண்ணலாம். இப்போது ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் இருக்கும். பொதுவாக 45 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி தருதுங்க. ஓகே, பொதுவாக சொல்கிறேன். சில பேங்க்ஸில் மாறுது. 30 days வச்சுருக்காங்க, 40 days வச்சுருக்காங்க, அந்த மாதிரி மாறுது. எப்படின்னா 1லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கார்டை பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நீங்கள் கட்டலாம். ஆர் 15லேருந்து 15 நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை 1ஆம் தேதி கட்டலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க்குக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும். ஓகே, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா 16 to 16 சைக்கிளில் ஒர்க் ஆகும். அதாவது இந்த மாதத்துலேருந்து 16ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அடுத்த மாதத்துடைய 5ஆம் தேதி எனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். எப்படின்னா ஜான்வரி 16லேருந்து Feb 16க்குள்ளே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா March 5 நான் பில்லை கட்டணும். 45 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் கிடைக்கும். ஸோ நான் ஏதாவது பொருட்கள் வாங்குகிறேன், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த பணத்தை நான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டாக அந்த பணத்தை கட்டுற பட்சத்தில். ஓகே, ஒன்ஸ் அந்த பணத்தை நான் கட்டலை அப்படின்னா அங்கே இருந்து தான் பேங்க்காரவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது, அதற்கு பெனால்ட்டி போடுறது, சார்ஜஸ் போடுறது, இது எல்லாமே அங்கே தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய தேவைகள் என்ன, அதற்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஷாப்பிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. இல்லை ஃபியூவல் போடுறதுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த ஃபியூவலுக்கு பாயிண்ட்ஸாக மாற்றுறதுக்கான கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. இல்லை நான் அந்த ஏர்போர்ட்டில் லான்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் அப்ராடில் நிறைய நான் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள், ஸோ எனக்கு அங்கெல்லாமே இந்த கார்டை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கா அதற்கேற்ற மாதிரி இன்றைக்கி கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணோம்ல, இ-காமர்ஸ் வெப்சைட், அவங்களே டைப் பண்ணி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ தட் அந்த பர்டிகுலர் இ-காமர்ஸ் சைட்டில் நம்ம வாங்குற போது எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. நம்ம அந்த கார்டை வாங்கிட்டு ஸ்வைப் பண்ணுறோம், ஆன்லைன் ஒரு ஆஃப்லைனில் ஸ்வைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டேஸாக இருக்கும். அதற்கப்புறமா அதற்கு இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிப்பாங்க அதை கட்டாத பட்சத்தில். ஓகேங்களா, இப்படி தான் பேசிக்காக கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, பொதுவாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து சில ஃபேக்டர்ஸ்னால யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, பெரிய அமௌண்ட்டில் ஏதாவது பொருள் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு கார்டு எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் சேஃபான ஒரு விஷயம். அண்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அடிஷ்னல் கேஷ்பேக்ஸு, அடுத்த லோன்ஸ் எடுக்கிற போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கப்படும். அண்ட் சில பேர் கேஷ்பேக்ஸ்க்காக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வாங்குவாங்க. நம்ம என்ன ஸ்வைப் பண்ணுறோமோ அது பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு பொருட்களோ இல்லை பணமாவோ மாற்றலாம் சில கார்ட்ஸில். ஓகே, அதற்காகவும் நிறைய பேர் வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிற போது கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிரெடிட் ஸ்கோர் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிரெடிட் கார்டை இன்னும் வைஸாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கிரெடிட் ஸ்கோர்னால் என்ன, யாரெல்லாம் இந்த கிரெடிட் ஸ்கோரில் ஒரு மேஜர் பிளேயர்ஸாக இருக்காங்க, எப்படி வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, லோன் எடுக்கிறதுலையோ இல்லை வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்ந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிருச்சுங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம பேங்க்குக்கு போகணும், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஆள் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, ஓகேன்னு தம்ஸ் அப் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து கிரெடிட் கார்டு வந்துருச்சு ஆர் வரப்போதா, அது அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியறதுக்கே பார்த்தீங்கன்னா 10-15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த கிரெடிட் கார்டை வந்து ஒரு ஏடிஎம்குள்ளே கொண்டு போய் அதை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ இல்லை இந்த பேங்க்கோடைய வெப்சைட்லேயோ அப்ளை கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டா போதும், உடனடியாக டொயிங்னு கால் வந்துடுது. எய்தர் ஆன்லைன்லேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடுது. எப்படி நம்ம ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணுது அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தர் தலை மேலேயும் வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்றத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த சிபில் ஸ்கோரை பற்றி தான் இந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 3 digit நியூமரிக் சம்மரி ஆஃப் யோர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் கடன் வாங்கின மொத்த வரலாறுமே பார்த்தீங்கன்னா 3 digitல சுருக்கிடுறாங்க. 3 நம்பர் தான் இருக்கும். இந்த சிபிலை வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் CIR அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து கிரெடிட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டில், இந்த சிபில் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, எல்லா லோன் நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதோடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். பட் இந்த CIR, இந்த சிபிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ் பற்றியோ இல்லை நீங்கள் எங்கேயா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்களோ இல்லை வந்து எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது. அதை தாண்டி உங்களுடைய ஸ்கோர் இருக்கும், சிபில் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சிபில் ஸ்கோரை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, இப்போ நீங்கள் கடனே வாங்கலை அப்படின்னாக்கா NA நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துடும். பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு கடனை வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னாக்கா இந்த சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஏதாவது தவணையை மிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, இல்லை பேமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பேங்க்கு கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு கடனை வந்து ஒரு 3 மாதம் அப்படியே விட்டாச்சு, ஒரு எஜுகேஷன் லோன் கட்டாமல் அப்படியே இருக்குது, ஒரு கிரெடிட் கார்டுடைய ஒரு தவணையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கோர் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த சிபில் ஸ்கோர் வந்து யூஸ்வலாக பார்க்குற போது 300லேருந்து 900க்குள்ளே வரைக்கும் இருக்கும். யூஸ்வலாக ரேஞ்சு, அதோட ரேஞ்சு. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் 700க்கு மேலே இருக்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோர். அதுவும் இந்த 750 அது 800க்குலாம் மேலே வச்சுருந்தா வந்து இன்னும் நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கோர் எப்போ வரும், ஒன்ஸ் நம்ம பேமெண்ட்டை ஆன் டைமில் கட்டுற போது தான் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது உயரும். ஓகேங்களா? நம்ம பேமெண்ட்டை தவற விடுறோம், இல்லை வந்து ஒரு செக்கை பவுன்ஸ் பண்ணுறோம்,
இல்லை ஒரு லோனை வந்து கட்டாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சிபில் வந்து கம்மியாகும். நம்ம கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம், அந்த ஹிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு லோனை 10 மாதம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த 10 மாதமும் அந்த லோனை வந்து நம்ம அழகாக கட்டி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு ப்ராப்பரான ஒரு லோன். ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து உயரும். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் சிபில் தான். ஓகே, 300லேருந்து 900 தான் வரைக்கும் இருக்கும் சிபில். நம்ம இந்தியாவில் 700க்கு மேலே இருந்தாலே வந்து நல்ல சிபில் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லோன் எடுக்க போகிற போது நமக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஏன்னா நல்லா பே பண்ணுறவங்கள இந்த சிபில் ஸ்கோர்லேயே பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே அப்படின்னாக்கா சி கேட்டகரின்னு வச்சுருக்காங்க, 750க்கு மேலே அப்படின்னாக்கா பி கேட்டகரின்னு வச்சுருக்காங்க. நான் சில இடங்களில் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்ல. 780க்கு மேலே அப்படின்னாக்கா ஏ, 800க்கு மேலே அப்படின்னாக்கா A+, 850க்கு மேலே இருக்கிறவங்களாம் A++ அப்படிங்கிற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எதனால்னா அவங்க பேமெண்ட்ஸை ஆன் டைம் கட்டுறாங்க. அப்படி பேமெண்ட்ஸ் அவங்க ஆன் டைம் கட்டுற போது அவங்க வேறு ஏதாவது ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லோனையும் அவங்க கரெக்டாக கட்டிடுவாங்க எந்தவித ப்ராப்ளம்ஸும் இல்லாமல். அப்படிங்கிறதுக்கு இந்த சிபில் ஸ்கோர் வந்து ஒரு அத்தாட்சியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாங்க போகிற லோனில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜோ இல்லை ஒரு ப்ராசஸிங் ஃபீயோ இல்லை ஏதாவது ஒரு கோஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்பிக்கை குறைவாக இருக்கக்கூடிய நபர் அவர். பட் நிறைய சிபில் ஸ்கோர் வச்சுருக்கிறவங்க நம்பிக்கைக்குரிய நபர். ஸோ தட் அதனால் பேங்க்கும் சரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே சரி நல்ல ஒரு நல்ல சொல்கிறது ஒரு காம்படிட்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சிபில் ஸ்கோரில் இந்த சிபில் ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்ற ஜெண்டர் இருக்கும், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் இருக்கும், பேன், பாஸ்போர்ட் நம்பர், ஓட்டர் நம்பர், இது எல்லாமே வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருப்பீங்க. அந்த பேன் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ சிபில் எடுக்கிற போது நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்துடும். உங்களுடைய கிரெடிட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவுமே வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு கடந்த 3 வருஷத்தில் நீங்கள் வாங்கின லோன், அதை எவ்வளவு தவணை கட்டியிருக்கீங்க, அதில் எவ்வளவு மிஸ் ஆகிருக்கு, எவ்வளவு டேட் தள்ளி கட்டியிருக்கீங்க, அதுக்கப்புறம் எத்தனை லோன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து அந்த சிபில் ரிப்போர்ட்டில் இருக்கும். அண்ட் முக்கியமாக உங்களுடைய என்கொயரி இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லோனு எடுக்க போகிறீங்க, ஓகே, ஒரு பேங்க்கை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு இடத்துல என்ட்ரி போயிருக்கு உங்களுடைய பேப்பர், அதையும் வந்து அந்த சிபிலுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது ஒரு என்ட்ரி ஒன்று போகும். அதுக்கப்புறமா வேறு என்ன, ஒரு பர்சனல் லோனோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க, அதற்கு லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா இது எல்லா தரவுமே வந்து சேவ் பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போ வந்து நீங்கள் நிறைய என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு என்கொயரியில் உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னாக்கா அப்போ வந்து யோசிப்பாங்க, இவர் வந்து ஒரு கிரெடிட் ஹங்கரி பர்சன், அதாவது கடன் வாங்கணுங்கிற ஒரு ஆசையும் வெறியும் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, இவரை நம்பி பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பேங்க்குக்கும் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் தோணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த என்கொயரி பண்ணுறதும் கூட வந்து நம்ம தவிர்க்கணும். நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னா நம்ம வந்து என்கொயரி பண்ணலாம் லோன் எடுக்கிறதுக்கு. எனக்கு இவ்வளவு லோன் வேணும், இது எனக்கு பண்ணித்தரமா முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதை தாண்டி இந்த பக்கம் கிரெடிட் கார்டுக்கு, இந்த பக்கம் 2 வீலருக்கு, இந்த பக்கம் 4 வீலருக்கு, அந்த பக்கம் வேறு ஏதாவது லோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டூ மச் ஆஃப் என்கொயரி ஒரு குறிப்பிட்ட டைமில் பண்ணுற போது அதுவும் கூட நமக்கு ஒரு முக்கியமான லோன் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடைக்கல்லாக வரும். அடப்பா இவங்க நிறைய என்கொயரி போட்டிருக்கிறாங்க, அதனால் கூட லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த சிபில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நமக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா அதற்கு பேங்க்கை தான் நம்ம நாடி ஆகணும். ஏன்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கொடுப்பாங்க, பட் ஒரு பெரிய தொகை, ஒரு மார்ட்கேஜ் இல்லை ஒரு ஹோம் லோனு இல்லை வந்து ஒரு கிரெடிட் கார்டு இல்லை ஒரு பர்சனல் லோனு வாட்எவர் இட் இஸ், ஒரு பேங்க்குக்கிட்டேயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்டயோ தான் நம்ம போகிறோம். அப்படி போகிற போது நம்ம சிபில் ஸ்கோரை ஒழுங்காக வச்சுருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு, அதுதான் உண்மையான மேட்ரு. ஓகே, அதில் எங்கேயாவது நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நிறைய இடங்களில் அது தடையாக இருக்குங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தெரியாத்தனமாக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதை சரியாக கட்டாமல் ஒரு பிளாக் மார்க் ஆகி இன்றைக்கி அவருக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா அவரால் ஒரு லோன் எடுக்க முடியாது. அவருடைய பேன் கார்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டண்ட்டாக வந்து லோனோ இல்லை வேறு ஏதோ விஷயங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு முக்கியமான டைமில் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிஃப்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு 15,000 ஆகுது, சரி 10 மாதம் இஎம்ஐயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. அப்படிங்கிற போது அந்த 15,000 லோன் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது அவருக்கு எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சிபில் ஸ்கோரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அழகாக கம்மியாக லோன் எடுத்து அதை அழகாக ரீபே பண்ணி நம்ம ஸ்கோரை ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது, நீங்கள் வீடு வாங்கலாம், இல்லை வந்து இருக்கிற வீட்டையே வந்து மார்ட்கேஜ் ஏதாவது வச்சு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். அந்த மாதிரியான டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு உதவும். ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சிபில் ஸ்கோர் பற்றியே தனியாக ஒரு எபிசோட் பண்ணியாச்சு. இதற்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிரெடிட் கார்டு சார்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள்.